இன்றைக்கு நாம பார்க்க போறது என்ன சொன்னா, ரெண்டாவது the second metaphor, jars of clay, மண் பாண்டங்கள் இல்லையா, jars of clay, மண் பாண்டங்கள் என்று சொல்லி we are going to see the second metaphor. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்திலிருந்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு யாராவது தங்கச்சிமார்கள் பெண்கள் சைட்ல இருந்து யாராவது வந்து I want you to read in Tamil. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. வெட்கமான அந்தகார காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிகளுக்கும் எங்களை உத்தமர் என்றும் விளக்க பண்ணுகிறோம். எங்கள் சுவிசேஷம் மறைப்பொருளாயிருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைப்பொருளாயிருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடனாக்கினான். நாங்கள் எங்களையே பிரகாசியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையே இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரசங்கித்து சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இந்த மகத்துவமுள்ள வல்லமையை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்து மனமுறிவடைகிறதும் இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதும் இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதும் இல்லை. ஆமா, கடைசி 3 வசனம் 16லிருந்து 18 வரைக்கும் 16. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும். லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளே நித்தியமானவைகள். ஆமீன். Thank you. ஒரு ஊர்ல டிமி என்று சொல்லி ஒரு சிறுவன் இருக்கிறான். அவனுக்கு ரொம்ப ஆசை, எப்படியாவது நம்ம இராணுவத்தில் சேரணும் அப்படின்னு சொல்லி. சரியா? எனவே அவன் வளரும் பொழுது அவன் பக்கத்தில் இருக்கிற அவங்க வீடு கிட்ட இருக்கிற ஒரு ஜிம்முக்கு போனான். இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி தானே, எங்கே பார்த்தாலும் எவ்ரி ஸ்ட்ரீட்ல 2 காரியம் இருக்கும். என்னெல்லாம்? ஒன்று வந்து ஆமாம் ஒரு ஜிம் இருக்கும், அப்புறம் இன்னொன்று என்ன இருக்கும்? பியூட்டி பார்லர் இருக்கும் இல்லையா? ஆமாம், வி இந்தியன்ஸ் have become very health conscious, பியூட்டி கான்ஷியஸ். இதெல்லாம் நல்லது. நம்ம உடம்ப நல்லா வச்சிருக்கணுமா? ஜிம்முக்கு போகணும்னு இல்லை, பட் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நம்ம உடம்ப நல்லா வச்சிருக்கணும். ஏன் நம்முடைய சரீரத்தை வைக்கணும்? ஏனென்றால் we are the temple of the living God. நம்ம கடைசி நாள் 4வது நாளில் படிக்க போகிற அந்த 4th metaphor 6வது அதிகாரத்தில் temple of the living God என்று படிப்போம். So we must take care of the body because this is the temple of the living God. ஆனால் சில நேரம் அதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடுவோம். அதனால என்ன ஆயிருது? this temple can become an idol இல்லையா? ஆலயமாக, தேவன் குடியிருக்கும் ஆலயமாக கருதப்பட வேண்டிய சரீரம் இன்றைக்கு பல இடங்கள்ல என்ன ஆயிருது? எப்படி ஆயிருது? it become a விக்கிரகமாக மாறிவிடுகிறது. அதனாலதான் எந்நேரமும் செல்ஃபீஸ் என்ன எல்லா ஆங்கிள்லையும் நம்ம எடுக்கணும். ஆமா, எடுத்து we have to keep doing. நான் அடிக்கடி சொல்ல, என்ன இந்த காலத்தில் ரொம்ப பாப்புலரானது எல்லாம் இந்த ஐஃபோன், ஐபேட், ஐமேக் எல்லாம் ஐன்னு போட்டிருக்கு இல்லையா? ஸோ ஐ ஆஃபன் சே, we are so much obsessed with iPad, iMac, iPhone. No wonder we are also obsessed with selfies. ஆமாம், and it's all about I. நம்ம ஜாக்கிரதையா இல்லைன்னா நாமளும் நமக்குண்டான காரியங்கள், சரீரம் மாத்திரம் இல்லை, நமக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் ஒரு விக்கிரகமாக மாற்ற முடியும். ஆனால் இவன் பாருங்க, இவன் போய் நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணி நல்லா ஸ்ட்ராங் ஆகி, ஆமாம் 6 பேக் எல்லாம் நல்லா வச்சு
நிறைய தம்பிமார்கள் இங்கே 6 பேக் தம்பிமார்கள்லாம் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கிறீங்களாப்பா? அந்த ஒரு தம்பி அப்படி யோசித்து கையை தூக்குறாரா? நாங்கள்லாம் கவலைப்பட வேண்டாம், நாங்கள்லாம் சிங்கிள் பேக் தான். சரியா? ஆமாம். ஸோ இவங்க போய் நல்லா 6 பேக்லாம் அடித்து பல்ஜிங் பைசப்ஸ் எல்லாம் வச்சுட்டு இவர் இப்போ இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிற வேலை கிடைக்குது. ஸோ ஆள் எடுக்கிற வேலைக்கு இவர் போகிறாரு. அங்கே போனால் ஒரே கூட்டம், நிறைய பேர் வர்றாங்க வேலைக்கு சேர்றதுக்கு. அப்போ இவங்களெல்லாம் இவங்க கழிக்கணும். அந்த கமாண்டர் வந்து யார் சரியான ஆளுங்கிறத கழிக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு நிறைய டெஸ்ட் வைப்பாங்க இல்லையா? அப்படி ஒரு டெஸ்ட் முதல் நாளே, ஆல் ஆஃப் யூ ஸ்டாண்ட் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன், எல்லாரும் ஒரு நேர் கோட்டில் நில்லுங்க, நாம் இன்னைக்கு மார்ச் பண்ணி போகிறோம் அப்படின்னு. எல்லாம் புதுசாக வந்திருக்காங்களா, உற்சாகம். Are you ready? ஆமாம், பொம்பளை பிள்ளை கூட வந்திருக்காங்க. Are you ready boys and girls அப்படின்னு எல்லாரும் எஸ் அப்படின்னு சத்தமாக சொன்னாங்களாம். உடனே எல்லாரும் நின்றுட்டு அவர் சொன்னாரா, we are going to march for 10 kilometers. 10 கிலோமீட்டர் தண்ணிக்கோ அல்லது நிழலுக்கோ நம்ம ஒரு இடைவிடாமல் நம்ம 10 கிலோமீட்டர் நடக்க போறோம். 10 கிலோமீட்டர் தான் நடந்துடலான்னு பசங்க எல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, நான் ஜிம்ல வெயிட் அடிக்கிறது வேற, ஆனா 10 கிலோமீட்டர் நடக்கிறது வேற. சரியா? எல்லாரும் ஆனா கஷ்டப்பட்டு நடந்து முடிச்சிட்டாங்க. முடிச்ச உடனே அவன் ஓடுறான், எங்க தண்ணி கிடைக்கும், எங்க நிழல் இருக்க உட்காரலன்னு சொன்னா, suddenly the booming voice of the commander would reverberate through the place and he said, boys and girls, don't go anywhere. தம்பி தங்கன்னு சொன்னோடனே, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நீங்க எங்கேயும் போகாதீங்கன்னு எல்லாரும் பார்க்குறாங்க. ஐயோ, கமாண்டர் திரும்பி சொல்றாருன்னு அவங்க சொன்னாங்க, நாம நடந்து வந்த 10 கிலோமீட்டர் நாம திரும்பி போக போறோம், இடைவிடாம நடக்க போறோம். ஐயோ, 10 கிலோமீட்டருக்கே நாக்கெல்லாம் நிறைய பேர் தள்ளிருச்சு இல்லையா? ஆமா, இருமை 10 கிலோமீட்டர் அவங்க எல்லாம் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சோன்னா அவர் சொல்றாரு, நீங்கள் உங்க நிறைய பேருக்கு திரும்பி நடக்க இஷ்டம் இல்லைன்னு எனக்கு தெரியுது, அதனால ஆல் ஆஃப் யூ ஸ்டாண்ட் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு எல்லாரும் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல அட்டென்ஷன்ல நின்னாங்களாம். அப்போ சொன்னாரா, ஓகே, who all want not to go, திருப்பி போக 10 கிலோமீட்டர் நடக்க விருப்பம் இல்லாதவங்களாம் take 3 steps forward, நீ 3 அடி எடுத்து முன்னாடி வச்சிரு, அப்போ எனக்கு தெரியும் நீ வந்து உன்னால திரும்பி நடக்க போக இஷ்டப்படலை என்று சொன்னோன்னே எல்லாரும் tired, everybody was tired, so everybody took 3 steps forward. எல்லாரும் டயர்ட் ஆனதுனால எல்லாரும் 3 அடி எடுத்து முன்னாடி வச்சிட்டாங்க. அப்பா, எங்களால் திரும்பி நடக்க முடியாதுன்னு. ஆனால் நம்ம டிம்மி மாத்திரம் அப்படி நின்ன இடத்துல அப்படி சும்மா ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு கமாண்டருக்கு. அவரு, அப்பா, நம்ம இராணுவத்துக்கு ஒரு டஃப்பான ஒரு கை கிடைச்சிருக்கான்னு போய் அவன் தோல்ல தட்டி, தம்பி எப்படி நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறப்பா, எல்லாரும் 3 அடி எடுத்து வச்சுட்டாங்க, என்னால் நடக்க முடியாது, நீ நின்ன இடத்துல அப்படியே நிற்கிறியப்பா, எப்படி நீ இப்படி செஞ்ச அப்படின்னோன்னு அவன் அப்படியே கொஞ்சம் தலையை குடிஞ்சிட்டு அப்படி மெதுவாக சிரிச்சிட்டு அப்படி சொன்னானா, கமாண்டர் சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை ஐயா, இன்ஃபேக்ட் ஐ எம் so tired I can't even take the 3 steps forward. சரியா? ஆமா, அந்த 3 அடி கூட எடுத்து வைப்பதற்கு முடியாம நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். I always think of this story as a very good illustration of a Christian life. இல்லையா? சில நேரத்தில் அப்படி உற்சாகமாக நடப்போம் இல்லையா? கொயினோனியா முடிச்சு போன உடனே, ஆனால் 10 கிலோமீட்டர் என்ன 100 கிலோமீட்டர் விடுங்கண்ணே, நான் பாட்டுக்கு நடந்து போவேன் ஆண்டவருக்காக அப்படின்னு அப்படி உற்சாகமாக போகிறவங்க உண்டு. அதன் பின்பு என்னங்கிறது, சில வேளைகளே பாடுகள் வருகிறது, பாவ சோதனைகள் வருகிறது, அழுத்தங்கள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, எதிர்ப்புகள் வருகிறது, நம்முடைய நடையின் வேகம் குறைந்து போய் விடுகிறது. சில வேளைகளிலே நாம் நடப்பதை நிறுத்திடுறோம் இல்லையா? ஆமா, நிறைய பேர் வெளியில நடக்கிற மாதிரி நடக்கிறாங்க, ஆனா எப்பவோ உள்ள உட்கார்ந்துட்டாங்க. ரைட்? இன்னும் வேதனை, ஒரு சிலர் எதிர் திசையிலே நடக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். ஆனால் பாடுகளின் மத்தியிலே எப்படி நாம் தொடர்ந்து கிறிஸ்துவுக்காக அவருடைய பாதையிலே நாம் பயணிப்பது என்கிற அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் இந்த நாளிலே நாம் இந்த ஆண்டவர் நமக்கு இந்த பகுதியிலிருந்து கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். 2வது மெட்டபர் என்று சொன்னேன் இல்லையா? அதிலே 7வது வசனத்திலே சொல்லுகிறார், இந்த பொக்கிஷத்தை நாங்கள் மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். We have this treasure in jars of clay. பவுல் நினைத்திருந்தால் சொல்லியிருக்கலாம், இந்த பொக்கிஷத்தை நாங்கள் விலை உயர்ந்த தங்கமான பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம், அல்லது உறுதியான இரும்பு இதிலே நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி பாண்டங்கள் என்று சொல்லலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லலை, மண் பாண்டங்கள் இல்லையா?
jars of clay. Clay நமக்கு தெரியும்ல, jar of clay. It is feeble, it is frail, it's fragile, it is brittle, it's easily breakable. எளிதில் உடைந்து நொறுங்கி போகக்கூடிய ஒரு களிமண் பாண்டம் என்று பவுல் சொல்லுகிறார். ஆனா அதுல விசேஷம் என்னன்னா, அப்படிப்பட்ட ஒரு களிமண் பாண்டத்தை எடுத்து கர்த்தர் பயன்படுத்துகிறார். அப்படி என்றால் என்னை கர்த்தர் பயன்படுத்தும் பொழுது இது என்னால் உண்டானதல்ல, இந்த மகத்துவமான வல்லமை தேவனிடத்தில் வந்திருக்கிறது என்பதை காண்பிக்கும் பொருட்டாக இந்த பொக்கிஷத்தை நாங்கள் மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். பவுல் சொல்றாரு, ஐயா அதுக்கு அடுத்த 2 வசனம் சொல்றாரு, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டிருக்கிறோம். We are hard pressed on every side but not crushed. எல்லா இடங்களிலும் நாங்கள் நெருக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் நாங்கள் உடைந்து போவதில்லை. நான் என்னுடைய ஆரம்ப காலங்களில் போயட்ரி கொஞ்சம் போயம்ஸ் எழுதுவேன். என்னுடைய முதல் போயம் நான் எழுதி பப்ளிஷ் ஆனது நம்மளுடைய UESI உடைய கேம்பஸ் லிங்க் அந்த மேகசினில். அது ஒரு 30 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது அருள் மனோகர், சந்தோஷன்னு இருந்தாங்க. அவங்க எல்லாம் என்னை என்கரேஜ் பண்ணி, பிரபு நீ வில் பப்ளிஷ் திஸ்ன்னு சொல்லி ஒரு போயட்ரி எழுதினேன். அது ஒரு போயம். அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுறேன். திரும்ப இப்போ நான் என்னுடைய சாயக்ஸ் கல்லூரியிலே நான் முதல்வராக இருந்த சமயத்தில் 7 ஆண்டுகள் ஒவ்வொரு இயரும் நான் முடியும் போது கடைசியில் I have to write a piece of article for the students on a particular theme as a yearbook. இயர்புக்குக்காக நான் ஒரு தீமில் எழுதினோம். ஸோ வாட் ஐ டிட் வாஸ் ஐ பிகான் டு ரைட் போயம்ஸ். ஒவ்வொரு ஆண்டும் டியர் கிராட் அப்படின்னு சொல்லி கிராஜுவேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த வருட கிராஜுவேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெடிகேட் பண்ணி ஐ வில் ரைட் அ போயம் ஆன் த தீம் that was given for the yearbook. அப்படி 7 கவிதைகளை எழுதினேன். அதை பின்பு ஒரு சின்ன ஒரு புக்லெட்டை போட்டு கடைசி ஆண்டு நான் வருவதற்கு முன்பு எல்லாருக்கும் அதை கொடுத்து விட்டு வந்தேன். பட் ஐ ஸ்டில் கண்டினியூ டு ரைட் அ போயம். சமீபத்திலே நான் கடைசியாக எழுதிய ரீசெண்ட்லி எழுதின ஒரு போயம் ஆஸ்பெரி செமினரியுடைய ஒரு இதில் பப்ளிஷ் ஆச்சு. ஆனால் இப்போ நான் ரீசெண்ட்லி எழுதினது, ஒரு முறை நான் ஒரு ஊழியத்திற்காக ஒரு பட்டணத்துக்கு சென்று ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நான் திரும்பி வந்து கொண்டு இருக்கிறேன். மிகுந்த அழுத்தங்கள் என் வாழ்க்கையிலே. எனவே நான் அன்னைக்கு இட்ஸ் அ நைட் ஃப்ளைட். நான் 2 ஃப்ளைட் எடுத்து நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியாவுக்கு வரணும், சென்னைக்கு. அப்போ மொதல் ஃப்ளைட்டில் ஏறி உட்காரும் பொழுது I was so overwhelmed by what is going on. எனவே நான் ஒரு 2 பேராகிராஃப் எழுதினேன். அந்த 2 பேராகிராஃப்க்கு நான் முதல்ல கொடுத்த தலைப்பு என்னென்னா, த பில்கிரிம்ஸ் ரிக்ரெஸ், இல்லையா? பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் தெரியும், இதில் பில்கிரிம்ஸ் ரிக்ரெஸ் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அழுத்தங்களை எல்லாம் ஆண்டவர் எனக்கு கவிதையாக கொடுக்கிறார். 2 ஸ்டான்ஸா எழுதிட்டேன். அதை எழுதிட்டு நான் ஹைதராபாத்தில் வந்து இறங்கிட்டு இப்போ சென்னைக்கு ஃப்ளைட் எடுக்கணும். சென்னைக்கு நான் வரேன், இதெல்லாம் நைட்டு தான் நடக்குது. But I felt this was so, depressing. அந்த poem was very depressing, the first 2 இது. எனவே ஆண்டவர் எனக்கு 3வது ஒரு பேராகிராஃப் கொடுத்தார். அதனால அதை பேராகிராஃபை நான் எழுதி இந்த 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை மையப்படுத்தி அந்த கடைசி ஒரு பேராகிராஃபை நான் எழுதினேன். எழுதிட்டு அதோடைய தலைப்பே மாறிடுச்சு. அந்த தலைப்பு என்ன எழுதுனேன்னு சொன்னேன்னா, நாக் டவுன் பட் நாட் நாக் அவுட். சரியா? குத்துச்சண்டையில் வந்து நிறைய நேரம் என்ன நடக்கும், குத்துச்சண்டை நடக்கும்போது அப்படி அடிபடும் பொழுது அல்லது குத்துகள் வாங்கப்படும், அப்பொழுது யூ மே கெட் நாக் டவுன். ஆனால் இந்த கிறிஸ்தவ வாழ்விலே தேவனுடைய கிருபையினாலே we will never be knocked out. சரியா? அது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நற்செய்தி. I want to just briefly read you the last few lines. Bloodied and bruised, this man in the arena still in the bout. Enemies' hard punches scare and scar me within and without. எதிரி, பிசாசு எதிரியினுடைய மிக வேகமான அந்த குத்துக்கள் என்ன செய்கிறது? It scares me and it scars me within and without. So I am bloodied and I am bruised, ஆனால் I am still in the bout. இந்த போராட்ட களத்திலே நான் இன்னும் நிற்கிறேன். சரியா? That is important. Still, கடைசி 2 வரி. Till the bell rings and the final round ends, till the bell rings and the final round ends, will I fight? No doubt. Will I fight? No doubt, for I may get knocked down, but by His grace will not be knocked out. சரியா? I may get knocked down, but by His grace
will not be knocked out. அதுதான் பவுல் சொல்றாரு. எல்லா இடத்துல அடிபடுறோம். We are struck down but not destroyed. இல்லையா? We are knocked down but we are knocked out. எப்படி வாழ்வின் சகல போராட்டங்களின் மத்தியிலே, எதிர்ப்புகளின் மத்தியிலே, பிரச்சனைகளின் மத்தியிலே, how could Paul go on? ஒரு மண் பாண்டமான ஒரு பவுல் எப்படி இந்த போராட்டத்தின் நடுவிலே சென்று இயேசுவுக்காக வாழுகிறார்? Today I want to speak to you on that. I want to bring before you 4 Pauline principles or 4 Pauline postures of perseverance. சரியா? Perseverance, உடாமுயற்சியோடு ஆண்டவரோடு கொடுத்த இந்த வாழ்விலே, பணியிலே அவருக்கு சாட்சியாக எப்படி செய்ய முடியும்? 4 முக்கியமான பிரின்சிபிள்ஸ். சரியா? நம்பர் 1 இஸ் லுக்கிங் அப்வர்ட். சரியா? லுக்கிங் அப்வர்ட், மேல் நோக்கிய பார்வை. அவர் முதலாவது என்ன செய்கிறார்? the first posture is to look upward. உன் வாழ்விலே பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் வரும் பொழுது எப்படி நாம் தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய இந்த ஆண்டவரின் பாதையிலே செல்ல முடியும் என்றால், முதலாவது first principle is to look upward, மேல் நோக்கிய பார்வை. மேல் நோக்கிய பார்வை. அவர் முதலாவது கண்களை ஏறெடுத்து தேவனை பார்க்கிறார். இதுல ரொம்ப அருமையான ஒரு passage இந்த 4வது அதிகாரம். ஆனா இந்த passage actually it runs all the way to 5:11 நினைக்கிறேன். அந்த 5வது அதிகாரம் 11 வரைக்கும் இந்த 10வது வசனம் வரைக்கும் இந்த passage runs all the way. ஆனா நாம நம்முடைய நேரத்துக்காக இந்த வெறும் 4வது அதிகாரத்தை பார்க்கிறோம். அதுல 2 காரியம் பாருங்களேன். 1வது வசனம் உங்க வேத புஸ்தகம் பாருங்க, 4:1 4:16 ஒரே ஒரு பதம் ரிப்பீட் ஆகும் இல்லையா? a particular word or a phrase is repeated in verse 1 and verse 16. என்னன்னு பார்த்து சொல்லுங்க உங்க வேதத்தை. wonderful. ஆகையால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. therefore we are not discouraged. நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதிகாரத்தின் துவக்கத்திலும் அதிகாரத்தின் முடிவிலும் அவர் எழுதுகிறார் இல்லையா? ஏன் ஐயா நான் சோர்ந்து போவதில்லை? நான் ஒரு சாதாரண உடைந்து போகக்கூடிய மண் பாண்டமாக இருந்தாலும் நான் ஏன் சோர்ந்து போவதில்லை? பவுல் 4 காரியங்களை சொல்லுகிறார். சோர்ந்து போகாமல் நாம் ஓடுவதற்கு, ஓட்டத்தை முடிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? 4 காரியங்கள். முதலாவது காரியம்தான் மேல் நோக்கிய பார்வை இல்லையா? மேல் நோக்கிய பார்வை. முதலாவது அவர் என்ன செய்கிறார்? மேலே பார்க்கும் பொழுது the first thing he sees about God is, number 1 is the mercy of God. ஆண்டவருடைய இரக்கத்தை பார்க்கிறார். எனவேதான் 1வது வசனம் நமக்கு இவ்விதமாக சொல்கிறது. 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே, therefore through God's mercy we have this ministry. தேவனுடைய இரக்கத்தினாலே நாங்கள் இந்த ஊழியத்தை, இந்த வாழ்க்கையை பெற்றிருப்பதினாலே சோர்ந்து போவதில்லை. அதான் முதல்ல இல்லையா? தம்பி, தங்கச்சி, அம்மாயா, நாம் இந்த இருப்பது, நாம் நிற்பதும் இல்லையா? நமக்கு தெரிஞ்ச வசனம், நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அந்த கிருபையினாலே, அந்த இரக்கங்களினாலே நான் இந்த இயேசுவை நம்பி அவருக்கு நான் ஒரு காலத்திலே பாவத்தினாலே தேவனுக்கு எதிரியாக இருந்த பொழுது அவருடைய அன்பினாலே தேவனுடைய கைதியாக, அன்பின் கைதியாக மாற்றப்பட்டு பின்பு நான் ஊழியத்தின் கருவியாக உருவாக்கப்பட்டு வருகிறேன். பவுல் நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா? எனவே தேவனுடைய இரக்கம், the love of God, தேவனுடைய அன்பு, இரக்கம், கிருபை, அவைகளை நான் யோசிக்கும் பொழுது இந்த மகா பெரிய தெய்வம் இல்லையா, எனக்காக தன்னுடைய சொந்த குமாரனே கொடுத்த தெய்வம் என்னை காத்துக்கொள்ளுவார், என்னை வழி நடத்துவார், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் தருவார். எனவே நான் சோர்ந்து போவதில்லை. அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது நீ எடுத்தவொடனே பிரச்சனையே பார்க்க கூடாது இல்லையா? நீங்க பிரச்சனையை பார்த்தா பிரச்சனை பெருசாதான் இருக்கும். மாறாக நீங்கள் முதலாவது எதை பார்க்க வேண்டும்? தேவனை பார்க்க வேண்டும். That's the first thing, is an looking upward, மேல் நோக்கிய பார்வை, தேவனுடைய இரக்கம். இரண்டாவது, அவர் தேவனை பார்க்கும் பொழுது எதை காண்கிறார்? தேவனிடத்தில் தேவனுடைய வல்லமை, the power of God. அதுதான் 7வது வசனத்துல வாசிக்கிறோம் இல்லையா? இந்த மகத்தான வல்லமை எங்களில் அல்ல,
தேவனிடத்திலிருந்து உண்டாயிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பற்றியிருக்கிறோம். அப்படின்னா என்னுடைய சுய பலத்திலே, என்னுடைய சுய வல்லமையிலே இந்த வாழ்க்கையை வாழ முடியாது. பிசாசிற்கு எதிர்த்து நிற்க முடியாது, பாவத்திற்கு எதிர்த்து நிற்க முடியாது, பாரத்தை சுமந்து செல்ல முடியாது. எனவே இந்த மகத்தான வல்லமை தேவனிடத்திலிருந்து வருகிறது. எனவேதான் வேதம் ஆண்டவர் சொன்னார், அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, சரியா, you will receive power, பலன் அடைந்து. எனவே பவுல் அதை பார்க்கும்போது சொல்றாரு, இந்த பலன், என் பலனை பார்த்தா நான் சோர்ந்துருவேன் இல்லையா, என் பலனை பார்த்தா நான் எவ்வளவு நாள் இந்த வாழ்க்கை வாழ முடியும்னே தெரியாது. என்ன, நான் காலேஜில் படிக்கும் பொழுது 1991 வருடம் என்னுடைய 3வது ஆண்டு பேச்சுலர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ், BA இங்கிலீஷ் சென்ட் ஜான்ஸில் படிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமாக ஆண்டவரிடமிருந்து பிரிந்து சென்று விட்டது. பல விதங்களிலே தேவனுக்கு தூரமாக போயிட்டேன். ஆனால் ஆண்டவர் மிரக்கலஸாக என் வாழ்க்கையை மாற்றினார். என் வாழ்க்கையை மாற்றினோன்னா முதல் நாள் ஒரு 3 நாள் இது மாதிரி ஒரு முகாம் போயிட்டு கர்த்தரினை முழுமையாக மாத்துறாரு. முகாம் முடியுது, கடைசி நாள் எல்லாரும் போகிறாங்க. அந்த மாஞ்சோலை கேம்ப், நம்ம ஜூலியஸ் அண்ணன் கூட இங்கே இருக்கிறாங்க, அன்னவாஸ் த ஸ்பீக்கர், எல்லாரும் போகிறாங்க. நான் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறேன். அப்போ என்னுடைய ப்ரொஃபஸர் கருணாகர் அவர் வந்து கேட்குறார், பிரபு ஏன்டா நீ அழுற அப்படின்னோடனே நான் சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார், நான் எப்படி என்னுடைய கல்லூரிக்கு போகிறேன், நான் எப்படி என்னுடைய நண்பர்கள் எப்படி அவர்களை எதிர்கொள்ள போகிறேன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னு. அடுத்த நாள் காலையில் போகிறேன், தட் வாஸ் அ மண்டே மார்னிங். போனால் காலேஜ் வாஸ் கம்ப்ளீட்லி பஸ். என்னென்னா, நான் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ப்ரொஃபஸர் வந்தோன்னா முதல் வேலை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிப்பாங்க, என்னென்னா, சார் உங்களுக்கு தெரியுமா சார் பிரபு ரசிக்கப்பட்டோம் சார். சரியா, ஆமாம், பசங்க தெரியல, காலேஜில் நம்ம கிளாஸை கட் அடிக்கிறதுக்கு ஏதாவது we will tell something, no, so you won't believe, நான் எக்ஸாஜரேட் பண்ணல, எவ்ரி கிளாஸ் ஸ்டார்டட் வித் பிரபு ரசிக்கப்பட்டான். அதனால அதை வச்சே அப்படியே ரொம்ப நேரம் காரியங்கள் ஓடும். நானும் ரொம்ப மனம் மாறி பழையபடி போயிடக்கூடாதுனால கருணாகரன் சரி என்னை காலேஜிலலாம் கூட்டிகிட்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற கிளாஸில் இருக்கிற பசங்கிட்டலாம் சொல்லுவார், டேய் பிரபு ரசிக்கப்பட்டான்டா, டேய் பிரபு ரசிக்கப்பட்டான்டா. ஏன்னா அப்படியாவது நான் என் சாட்சி வெளியில் வந்து நான் திரும்பி போக மாட்டேன்னு சொல்லி. ஒரு நாள் கிளாஸில் ரொம்ப என்னை கேலி பண்ணுறாங்க எல்லாரும் சேர்ந்து. எனக்கு பயந்த பசங்கள்லாம் இப்போ ரொம்ப உற்சாகமாகி நம்மளை கேலி பண்ணுறாங்க. என்னால் தாங்க முடியல. அப்போ என் கல்லூரிக்கு ஓடி போய், என் கல்லூரியில் உள்ள ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு, அதில் ஓடி போய் கதவை அடைச்சிட்டேன். அடைச்சி உள்ளே இருந்து அப்படியே அழுறேன். ஐ வாஸ் கிரைங். ஆண்டவரே, எப்படி இந்த வாழ்க்கையை நான் வாழப்போகிறேன்? என்னுடைய இந்த கிறிஸ்தவ ஓட்டம் வெற்றிகரமாக ஓட முடியுமா, ஓடி முடிக்க முடியுமா என்று சொல்லி அப்படி ஒரு மிகுந்த பயத்திலே என்னுடைய கல்லூரியினுடைய அந்த ரெஸ்ட் ரூமில் போய் அழுதேன். நான் நிறைய தடவை என் கல்லூரிக்கு பேசுறதுக்கு திரும்ப போயிருக்கேன். போகும்போதெல்லாம் அடிக்கடி நான் போய் அந்த ரெஸ்ட் ரூமை போய் பார்ப்பேன். அங்கேருந்து ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே சாமி, இங்கேருந்து நான் அழுதேன். என்னுடைய 19வது வயதில் 1991 சாமி இங்கேருந்து அழுதேன். என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓட முடியுமா, எதிர்ப்புகளின் மத்தியிலே வாழ முடியுமான்னு நான் பயந்தேன் சுவாமி. ஆனால் இவ்வளவு நாளும் நீர் கிருபையாக வழி நடத்தியிருக்கிறீர். என்னால் அல்ல சுவாமி, என்னுடைய காரியத்தினால் அல்ல, உமது மிகுந்த இரக்கத்தினாலே வாழ்வின் எல்லா மேடு பள்ளங்களிலும் வெற்றி தோல்விகளிலும் கிருபையாக கையை பிடித்து நீர் நடத்தி வந்திருக்கிறீர். அதே தெய்வம் இன்று வரைக்கும் கிருபையாக இரக்கத்தினாலே அன்பினாலே என் கரத்தை பிடித்து நடத்துவதனாலே இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வசனத்தை பேசுகிறேன். என் பலத்தினால் அல்ல, என்னுடைய சுய நீதியினால் அல்ல, தேவனுடைய மகா பெரிய இரக்கத்தினாலே. எனவே தம்பி தங்கச்சி, உன் வாழ்விலே சோர்வுகள் வரும் பொழுது, எதிர்ப்புகள் வரும் பொழுது, ஐயோ பாவம் என்னை மேற்கொண்டு விட்டதே, இனியும் நான் தொடர்ந்து பயணிக்க முடியுமா என்று நீ யோசிக்கும் பொழுதும், ஆண்டவர் ஏன் உன்னை இந்த முகாமிற்கு அழைத்து வந்திருக்கிறார் என்று சொன்னால், மீண்டுமாக நம்மளை ஒப்பு கொடுத்து அவருடைய இரக்கத்தை புரிந்து கொண்டு, அவருடைய அன்பை, நம்முடைய முகாமின் கருப்பொருளை போல அவருடைய அன்பை புரிந்து கொண்டு, அவருடைய பலத்தினாலே
தொடர்ந்து ஓட வேண்டும் இல்லையா? நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நம்முடைய பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கும் பாவத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமிக்கித்த ஓட்டத்திலே கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓட வேண்டும். அப்படி என்றால் பவுல், when he first looked upward, first he saw the mercy of God, and secondly he saw the power of God, and thirdly he saw the glory of God. ஆண்டவருடைய மகிமையை காண்கிறார். 15வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், தேவனுடைய கிருபை அவருடைய ஊழியத்தினாலே பெருகிறபடியினாலே அநேகர் இயேசு அண்டையில் வருகிறார்கள். அதனால் இயேசுவுக்கு அநேகர் ஸ்தோத்திரம் பலியை ஏறெடுக்கிறார்கள். அதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமை அடைகிறது. That this grace is reaching more and more people, so that more and more people are coming to God, so that thanksgiving may overflow to God for the glory of God. மூன்றாவது அவர் யோசிக்கிறாரு, நான் ஏன் ஆண்டவரை பார்க்கும் பொழுது நான் ஏன் இந்த ஓட்டத்தை ஓடணும்னா, தேவனுடைய மகிமை, ஆண்டவருடைய அந்த மகிமை, ஆண்டவருடைய மகிமைக்காக இந்த உலகிலே என்னை வைத்திருக்கிறார். அவருடைய நறுமணத்தை வீச செய்கிறார். எனவே அவருடைய பலத்திலே, அவருடைய மகிமைக்காக நான் இந்த உலகத்திலே நான் தொடர்ந்து போராட்டத்தின் நடுவிலே நான் வாழுவேன். Number one, I need to keep moving fast. Number one is looking upward. It's very important. அதனால தான் நம்ம இதில் அதிக நேரம் செலவழிக்கிறோம். ஏனென்றால் முதலாவது you have to look upward. நிறைய நேரம் பாருங்க, பிசாசு என்ன சொல்லுவான்னா, பாருப்பா நீ தப்பு பண்ணிட்ட, முடிஞ்ச உன் வாழ்க்கை முடிஞ்சது, இனிமே you cannot do anything, அவ்வளவுதான், நீ அப்படியே போயிட வேண்டியதா. He is the accuser, he is the father of lies, and he will continue to come and whisper in your ears, you are done, your life is over. ஆனால் சிலுவையிலே சொன்னார், it is finished, முடிந்ததே. இந்த பாவ கட்டுகளில் இருந்து என் ஜனத்தை விடுவிப்பதற்காக நான் வந்து செய்து முடித்த காரியம் முடிந்தது, இனி என் மக்களுக்கு விடுதலை என்று சொல்லி அந்த இயேசுவின் இரக்கத்தை, அந்த இயேசுவின் வல்லமையை, அந்த இயேசுவின் மகிமையை நாம் பார்த்து ஓடும் பொழுது நாம் தைரியத்தோடு ஓட முடிகிறது. பெரிய பெரிய ஊழியக்காரங்க கூட சோர்ந்து போவாங்க இல்லையா? எலியா மிகப்பெரிய ஊழியன், கர்மேல் பர்வதத்தில் single handedly he made Ahab to tremble in his royal sandals. இல்லையா? He stood all alone against 400 prophets of Baal, another 450 prophets of Asherah. இப்படி எதிர்விடையான மற்ற தீர்க்கர்களுக்கு விரோதமாக தனியாளாக நின்று வெற்றி கண்ட இந்த எலியா, ஆமா ஜெசபேல் சொல்றா, நீ என்ன பண்ணியோ இந்த தீர்க்கர்களுக்கெல்லாம் நாளைக்கு அதே உனக்கு நடக்கணும்னு வேதம் சொல்லுது. I think it was 1 Kings chapter 19. Elijah was afraid. நான் அதை முதல் முறை வாசித்த பொழுது I could not believe, because I thought here is a man like Elijah who knew no fear. எலியாவிற்கு பயமே கிடையாதுன்னு நான் நினைச்சேன் இல்லையா? அதே மாதிரி பவுலடியார் கூட பாருங்க, இந்த 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்திலே அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 5வது வசனம். நாங்க மக்கதோனியாக்குள்ள வரும் பொழுது பல பாடுகள், அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றாரா, fears, 7வது அதிகாரம் பாருங்க, fears within, conflicts on the outside, fears within. நான் நினைப்பேன் பவுலுக்கு பயமே இருக்காதப்பா, ஆனா fears ப்ளூரல்ல சொல்றாரு, பயங்கள் உள்ளே உண்டு. இல்ல கவனிமா, யாரு இதெல்லாம்? தேவ மனிதர் எழுதுகிறார் இல்லையா? Courage is not the absence of fear, but is the recognition of the presence of the living God. தைரியம் என்பது பயமே இல்லாத வாழ்க்கை அல்ல, ஆனால் பயத்தை காட்டிலும் மேலான ஒருவர் என்னோடு கூட அந்த தைரியத்தின் தேவன் இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை தான் கரேஜை தருகிறது. அப்போ இந்த எலியா பாருங்க, போய் ஒரு சூரச்செடி கீழே உழுது என்ன சொல்றாரு, ஆண்டவரே என் உயிரை எடுத்துருங்கப்பா, என் உயிரை எடுத்துருங்க சுவாமி. ஆனா ஆண்டவர், thanks be to God for unanswered prayers. God is so gracious for the unanswered prayers. ஆனா அவர் கேட்ட ஜெபத்தை ஆண்டவர் நிறைவேற்றல. ஆனா என்ன செய்றார், அவருக்கு சாப்பாடு கொடுத்து, உங்களுக்கு தெரியலையா, தண்ணி கொடுத்து, ரொட்டி கொடுத்து, திரும்ப தூங்க வச்சு, திரும்ப எழுப்பி, வேதம் சொல்லுது 8வது வசனம் நினைக்கிறேன், strengthened by that food he walked 40 days and 40 nights. 40 நாள் நடக்கிறாரு. நடந்து ஹோரே பர்வதத்துக்கு போய் அங்க ஒரு இருட்டான கேவ்ல உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார், what are you doing here Elijah? இன்னைக்கு ஒருவேளை யாராவது இங்க காலையில நீ சூறை செடி கீழே இருந்து, Lord enough is enough Lord, போதும் ஆண்டவரே,
முடிந்ததையா, நான் முடிந்தேன் சுவாமி. ஒருவேளை சூரிய செடி கீழே படுத்திருக்கிற ஒரு சில பிள்ளைகள் இன்று காலையில நீங்க இங்க இருக்கலாம். அல்லது நீ ஒரு இருண்ட குகையை போல, தேவனுடைய பர்வதம் தான், ஆனால் அங்கு ஒரு இருண்ட குகை. அந்த இருண்ட குகைக்குள்ள நீ இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஐயா அண்ணே, என் வாழ்க்கை இட்ஸ் லைக் a dark cave. யாருமே இல்லை, உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, வாழ்க்கை இருண்டு போய் இருக்கிறது. That could be you today. But the good news for you this morning, இந்த காலையிலே உனக்கு வரும் நற்செய்தி என்னென்றால், வேதம் சொல்கிறது எந்த குகையில் இருக்கிறானோ அந்த the word of the Lord came to Elijah in the cave. இருளான குகையில் இருக்கும் பொழுதும், நீ சூறை செடியின் கீழே படுக்கும் பொழுதும் உன் தேவன் உன் அருகில் வருகிறார். அப்போ எலைஜா தன் வாழ்க்கையில் பிரச்சனையெல்லாம் ஊத்துறார். ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சுப்பா, அப்படி ஆயிடுச்சுப்பா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரா? What did he say? What will he say? அவர் சொல்றாரு, நீ வெளியில வாப்பா, குகை வாசல்ல நில்லு, I am going to pass by. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் உனக்கு என்னை புது விதத்திலே வெளிப்படுத்துகிறேன் எலியாவே. ஏன்னா எலியாக்கு என்ன நடந்துச்சுன்னா, அவருடைய ஆன்சர்ஸை பார்த்தா, somewhere Elijah lost his vision of God. He needed a vision correction. ஆண்டவர் மேல் உள்ள ஃபோக்கஸ் போயிருச்சு. எனவே அவன் ஆகாபை சொல்லுகிறான், எசபேலை சொல்லுகிறான், இஸ்ரவேலர்களை சொல்லுகிறான், தன்னை குறை சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறாரு, எலைஜா, you need to have a fresh encounter with me. தன்னை புதுதாக அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். I believe that's why the Lord has brought you here. Some of the Elijahs who are seated today, ஆண்டவர் உன்னை ஏன் இங்கு அழைத்து வந்திருக்கிறார் என்று சொன்னால், தன்னை புதிய விதத்தில் உனக்கு வெளிப்படுத்த. So that when we look upward, our first posture, our first spiritual stance is to focus upon God. அதுதான் முதலாவது காரியம் இல்லையா? பாலின் 4 பிரின்சிபல்ஸ்ல முதலாவது is to look upward, மேல் நோக்கிய பார்வை. இரண்டாவது, the second principle or the posture is looking inward. இரண்டாவது உள்நோக்கிய பார்வை, உள்நோக்கிய பார்வை, looking inward. நீங்கள் 16வது அதிகார வாசனம் நமக்கு வாசனம் இல்லையா? 16வது வசனம், 4வது அதிகாரம் 16வது வசனத்திலே, ஆகையால் வெளியான இந்த மனுஷன் என்ன செய்யறான்? என்ன ஆகுதான்? அவன் நாளுக்கு நாள் தேய்ந்து போய் கொண்டிருக்கிறான். ஆனால் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். நல்லா கவனிங்க. அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு? இந்த பாடுகள் வருகிறதே, இந்த பாடுகளின் மத்தியிலே நான் எப்படி போக முடியும் என்றால், இந்த பாடுகளின் மூலமாக கர்த்தர் என்னை, என் உள்ளான மனிதனிலே என்னை புதிதாக்கி கொண்டே இருக்கிறார், என்னை புடமிட்டு கொண்டே இருக்கிறார். எனவே நான் புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். இட்ஸ் இன் தி பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். I am being renewed day by day. அனுதினமும் ஒவ்வொரு வேளையிலும் கர்த்தர் என்னை புதிதாக்குகிறார். எனவே நாங்கள் சோர்ந்து போவதில்லை. நல்லா கவனிங்க. என்ன ஒரு அருமையான பகுதி இல்லையா? பிரச்சனைகள், பாடுகள் இருக்கு, ஆனால் அதன் மத்தியில் நான் எப்படி போக முடிகிறது? இதன் மூலமாக கர்த்தர் என்னை புதிதாக்கி கொண்டிருக்கிறார். எனவே தான் சங்கீதக்காரன் சொன்னான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். என்ன ப்ராவர்ப்ல வாசிக்கிறோம், as iron sharpens iron, one man sharpens another. அப்படின்னா கர்த்தர் பிரச்சனைகள், பாடுகள் நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கும் பொழுது அதன் மூலமாக என்ன செய்கிறார்? நம்மை அவர் ஸ்திரப்படுத்துகிறார், நம்மை சீர்படுத்துகிறார், நம்மை கூர்மைப்படுத்துகிறார், நம்மை சரிப்படுத்துகிறார். அதற்காக அவர் அவைகளை பயன்படுத்துகிறார். எனவே நாம் அவைகளை பார்த்து எரிச்சல் அடையக்கூடாது. சில நேரம் ஆமாம் இதான் மக்களை பயன்படுத்துவார், அதனால நமக்கு அந்த மக்கள் மேலே கோபம் தான் இருக்கும். ஏன்னா ஆனால் ஆண்டவர் நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே இதன் மூலமாக நீர் எனக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் இல்லையா? இவர்களை கொண்டு, லார்ட் வாட் ஆர் யூ டூயிங் இன் மீ, வித்இன் மீ? That is the right attitude as you go through difficulties and problems in life. கர்த்தர் பாடுகளின் மூலமாக நம்மை சீர்படுத்துகிறார், நம்மை சரிப்படுத்துகிறார், நம்மை ஸ்திரப்படுத்துகிறார், நம்மை கூர்மைப்படுத்துகிறார். அதுதான் அவர் சொன்னாரு யோவான் 15வது அதிகாரத்தில் என்ன சொன்னாரு? கனி கொடுக்கிற கொடிகளை அவர் என்ன செய்கிறார்? அவர் சீர்படுத்துகிறார் இல்லையா? He prunes, அவைகளை வெட்டுகிறார். அப்போ வலி ஏற்படும் தான் இல்லையா? ஆனால்
அதை ஏன் அதை செய்கிறார் என்று சொன்னால் இன்னும் கனி கொடுப்பதற்காக. அமெரிக்கா ஒரு பெரிய தேசம். நம்ம இந்தியாவை மாதிரி அட்லீஸ்ட் 3 மடங்கு லேண்ட் மாஸ் 3 மடங்கு. ஆனால் நாம் அவங்களோட பாப்புலேஷனில் 4 மடங்கு. சரியா? அது வேற கதை. ஆமாம், we are not, that is one statistics, maybe we are not very proud of, world's number 1 most populous. ஆனாலும் கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக நம்ம இந்த தேசத்தில் வச்சிருக்காரு இல்லையா? இவ்வளோ பாப்புலஸ் தேசத்தில் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக நம்மை வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த தேசத்தில் ஈஸ்ட் கோஸ்ட்லேருந்து வெஸ்ட் கோஸ்ட் போகணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு. அந்தளவு ரொம்ப தூரம். இப்போ இந்த ஈஸ்ட் கோஸ்டில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு நல்ல சுவையான ஒரு மீன் கிடைக்குது. அந்த மீனை வெஸ்ட் கோஸ்ட்டில் உள்ளவங்க சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் வெஸ்ட் கோஸ்ட்டில் அவங்க அதை எடுத்து கொண்டு போகிறதுக்குள்ளே அந்த மீன் என்ன ஆயிடுது, அது கொஞ்சம் சுவையை இழந்துருது. இப்போ செத்து போன மீனை ஒரு பெரிய கண்டெய்னரில் வச்சு ஐஸ் பாக்ஸில் வச்சு ஃப்ரோசனாக கொண்டு போனால் அந்த டேஸ்ட் போயிடுது. எப்படிடா நம்ம அப்போது ஃப்ரெஷ்ஷாக இந்த மீனை வெஸ்ட் கோஸ்ட்டுக்கு கொண்டு போகிறேன்னு யோசித்தோன்னே, அப்போ சரி நம்ம ஷிப் வழியோடி வேறு இது மூலமாக போகலாம். இந்த மீனெல்லாம் நம்ம ஃப்ரோசன் பண்ணாமல் பெரிய பெரிய கண்டெய்னர்ஸில் உயிரோடு இந்த மீனை பிடிச்சி வெஸ்ட் கோஸ்ட்டுக்கு கொண்டு போகலாம். அப்போ இந்த மீன் நல்லா சுவையாக இருக்குன்னு சொல்லி அப்படி கொஞ்சம் ஆண்டர்பிரனர் பிஸ்னஸ் பீப்புள் கொஞ்சம் பேர் அப்படி அனுப்புகிறாங்க. அது வெஸ்ட் கோஸ்ட்டு போனாலும் அவங்க மீனை சாப்பிட்றாங்க. அவங்க அடடா ஈஸ்ட் கோஸ்ட்டில் இருக்க அளவு டேஸ்ட்டாக இல்லையே, வெஸ்ட் கோஸ்ட்டில் இது உயிரோட தான் சாப்பிட்றோம், ஆனாலும் இது முடியலையே, ஏன் இது இன்னும் அந்த சுவை வரலை அப்படின்னு யோசிக்கிறாங்களா? ஏன்னா அது அவங்க ஒரு கப்பலில் வச்சு அந்த கடல் மார்க்கமாக அடுத்த சைடில் அந்த காலத்தில் கொண்டு போகும் பொழுது கொஞ்சம் நாட்கள் ஆகிருது இல்லையா? அது உயிரோடு தான் இருக்குது, ஆனால் அந்த சுவை இல்லை. அப்போது ஒருத்தன் திடீர்னு நல்லா யோசித்தானா, ஒரு மூலக்கார ஒரு பிஸ்னஸ் மேன் யோசித்தானா, இந்த குறிப்பிட்ட வகையான மீனுக்கு ஈஸ்ட் கோஸ்ட் அதோடைய நேச்சுரல் ஹேபிட்டேட்டில் ஒரு எனிமி உண்டு. தட் இஸ் அ கேட்ஃபிஷ். ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் கேட்ஃபிஷ் இஸ் அன் எனிமி. அந்த கேட்ஃபிஷ் இதுங்களை விரட்டும் போது தான் இதுங்க என்ன செய்யுது, ஓடி ஆடி போய் அப்படி நல்லா சுறுசுறுப்பாக நல்லா திடகாத்திரமாக இருக்குது. அப்போ அவன் என்ன யோசித்தானா, இந்த டேங்கில் இந்த மீனை பிடிச்சி வெஸ்ட் கோஸ்ட்க்கு நம்ம ஷிப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டேங்க்குள்ளே கொஞ்சம் கேட்ஃபிஷ்ஷை தூக்கி போட்டுடலாம். அப்போ இந்த மீனுங்கள்லாம் உள்ள சோர்ந்து போய் இருக்காது, ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ வெஸ்ட் கோஸ்ட்டுக்கு போனவுடனே அந்த மீன் சுவையாக இருக்குன்னு அந்த மீனை ஷிப் பண்ண இதில் அந்த மீனுடைய எதிரியான கேட்ஃபிஷ்ஷை தூக்கி உள்ளே போட்டுறான். அவன் நினைச்ச மாதிரியே நடந்திருக்கு. அது அங்கே வெஸ்ட் கோஸ்ட் போகிற வரைக்கும் இந்த கேட்ஃபிஷ் என்ன பண்ணுது, இந்த மீனுங்களை விரட்டிகிட்டே போகிறதுனால அதுங்க எல்லாம் ஓடி ஆடி சுறுசுறுப்பாக இருக்குது. அப்போ அவங்க வெஸ்ட் கோஸ்ட்டில் போய் சேர்ந்த உடனே ஈஸ்ட் கோஸ்ட்டில் அந்த மீன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சுவையோடு வெஸ்ட் கோஸ்ட்ல இருந்துச்சான். நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கை கூட அப்படிதான் இல்லையா? நம்ம ஓட்டம் தளர்ந்து போது சோர்ந்து போகலாம், பல காரியங்கள் வரலாம். ஆனால் சில நேரம் என்ன பண்ணுவார்னா, the Lord may put some catfish in your tank. என்ன? ஆமாம், டேங்கில் ஆண்டவர் சில கேட்ஃபிஷ்ஷை போடுவார். ஆமாம், இங்கே இருக்கிற ஒரு சில தம்பிலாம் எங்கள் அப்பா தான் அந்த கேட்ஃபிஷ்ஷு. என்ன? ஆமாம் ஆமாம், ஒரு சில பேர் சொல்லலாம், இட்ஸ் மை ஸ்பவுஸ் இஸ் மை கேட்ஃபிஷ். எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் சொல்லலாம். அல்லது ஒரு சிலர் வேலை பார்க்குறவங்க, மை பாஸ் இஸ் மை கேட்ஃபிஷ். என்ன? அல்லது மை ஸ்பவுஸ் ஹூ இஸ் மை பாஸ் இஸ் த கேட்ஃபிஷ். அல்லது எனக்கு தெரியல. பட் காட் மே புட் சம் கேட்ஃபிஷ் இன் யோர் டேங்க். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ யோசித்து பாரு, கர்த்தர் சில காரியங்களை அனுமதிக்கிறார். அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்றால் everything that happens God knows in your life. ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஏன்? நம்மை சரிப்படுத்தி, நம்மை சீர்படுத்தி, நம்மை அவர் ஸ்திரப்படுத்துவதற்காக. இப்போ எப்படி பவுல் போகிறார் என்று சொன்னால், அவர் சொல்றாரு, வெளியான மனுஷன் அழிந்து போறான், தட்ஸ் த ரியாலிட்டி. ஆனால் உள்ளான மனிதன் அவன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். அவன் எப்படி புதிதாக்கப்படுகிறான்னு இந்த ஒரு வசனம் பாருங்க, ரொம்ப அழகான வசனம். ரெண்டாவது வசனம் பாருங்க, 4வது அதிகாரம் 2வது வசனம். ஆகையால் நாங்கள், பவுல் அப்படி ஆண்டவர் புடம் போடுறாரு, அதனால அவர் வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்க. ஆகையால் நாங்கள் வெட்கமான அந்தரங்கமான காரியங்களை வெறுத்து தள்ளிவிட்டு, we have renounced secret and shameful ways. நம்ம கடைசி நாள் டெம்பிள் ஆஃப் லிவிங் காட்ல இன்னும் கொஞ்சம் அதிகமாக பரிசுத்தத்தை பற்றி பார்க்க போகிறதுனால நான் இதில் ரொம்ப டீட்டெயில்குள்ளே போகல. பட் ஐ வாண்ட் யூ டு ஹைலைட் 3 things here. Number 1, Paul is talking about personal purity. We have renounced secret and shameful ways. அப்போ நீ உள்ளான மனிதனை பார்க்கும் பொழுது நீ புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயா? ஏன் நீ இன்னைக்கு சோர்வில் இருக்கிறன்னா, உள்ளான மனிதன் புதிதாக்கப்படலை, புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும்.
அப்படி படும்பொழுது நீ சொல்லலாம், தேங்க்ஸ் பீ டு காட். ஆண்டவரே, நீர் அனுப்பிய இந்த பாடுகள், நீர் அனுமதித்த பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம். அதன் மூலமாக நான் இயேசுவை போல மாறிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் சொல்ல முடியும். முதலாவது என்ன சொல்ல பாருங்க, பர்சனல் பியூரிட்டி. We have renounced secret and shameful ways. ரெண்டாவது பரிசுத்தத்தை பத்தி அதே வசனம் என்ன சொல்றாருன்னா, பப்ளிக் இன்டெகிரிட்டி. இல்லையா, பொது வாழ்க்கையில் பரிசுத்தம். என்ன சொல்றாரு, நான் தனியா மாத்திரம் இல்லை, ஆனால் எங்கள் வாழ்க்கை முழுவதுமாக என்ன ஆகுதான், we commend ourselves to every man's conscience. இல்லையா, we commend ourselves to everyone's conscience. எல்லாருடைய மனசாட்சிக்கு ஏதுவாக நாங்கள் எங்களை விலக பண்ணுகிறோம். அப்படின்னா நான் தனி வாழ்க்கையில மாத்திரமல்ல, என்னுடைய பொது வாழ்க்கையிலும் மற்றவர்கள் முன்பாகவும் அங்கு பரிசுத்தம், பப்ளிக் இன்டெகிரிட்டி என்று சொல்கிறார். மூன்றாவது காரியம், பரிசுத்தத்தை அதே வசனத்தில் என்ன சொல்றார் என்று சொன்னால், இப்படி நடைபெறும் பொழுது என்னதான், தேவனுடைய பார்வையிலே இந்த சைட் ஆஃப் காட், இந்த சைட் ஆஃப் காட். அப்படின்னா என்ன அர்த்தம், டிவைன் அக்கவுண்டபிலிட்டி. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பார்வைக்கு முன்பாக இந்த வாழ்க்கை வாழப்படுகிறது. எனவே நான் அனுதினமும் இயேசுவை போல மாற்றப்படுகிறேன். பர்சனல் பியூரிட்டி, பப்ளிக் இன்டெகிரிட்டி அண்ட் டிவைன் அக்கவுண்டபிலிட்டி. தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். டிவைன் அக்கவுண்டபிலிட்டி. மேரின்னு ஒரு சின்ன பிள்ளை இருந்திருக்கிறா. ஒரு நாள் அவ ராத்திரி அவங்க அப்பாட்ட வந்து சொன்னாலும், அப்பா கேன் யூ ரைட் இன் த டார்க். ஏன்னா நமக்கெல்லாம் சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னா நமக்கு செய்ய முடிஞ்சதை பிள்ளைங்க கேட்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பிள்ளைங்க ஏடா கூடமா கேட்பாங்க, அது வேற கதை. ஆனால் நம்மளால் செய்ய முடிஞ்சது. அதனால அவள் ராத்திரி அப்பாட்ட வந்து, டாடி கேன் யூ ரைட் இன் த டார்க் அப்படின்னோடனே அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமானவொடனே அவர் சொன்னார், எஸ் டார்லிங், டாடி கேன் பியூட்டிஃபுல்லி ரைட் இன் த டார்க். அப்பா இருட்டில் ரொம்ப அழகாக எழுதுவேன் அப்படின்னோடனே அவள் மெதுவாக போய் என்ன பண்ணியிருக்கிறா, சுவிட்சை அணைச்சிட்டா. இப்போ எல்லாம் இருட்டாக இருக்கு. மெதுவாக அவங்க அப்பாட்ட வந்து அவள் சொல்கிறா, டாடி ஹியர் இஸ் மை ஸ்கூல் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், கேன் யூ சைன் இன் தட். சரியா, என்னுடைய ஸ்கூல் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இருக்கு, கையெழுத்து போடுறீங்களா அப்படின்னா மேரி நினைக்கிறா, என்ன மார்க் வேணா வாங்கி அப்பாவை இருட்டில் வச்சுட்டு கையெழுத்து வாங்கிட்டு போயிடலாம். ஆமாம், இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டான்னா அப்பாவை இருட்டிலலாம் வச்சு கையெழுத்து வாங்க மாட்டா. என்ன செய்வா, அவளே அப்பா கையெழுத்து போட்டுருவா. ஆமாம், அப்படி ஆயிடுச்சு இல்லையா. days have become like that. But please listen, many times you and I could be like the little Mary. இல்லையா, நீயும் நானும் மேரியை போல மாற முடியும். I can live my life as I like. என்னுடைய இஷ்டம் போல் வாழ்க்கையை வாழ முடியும். மற்றவர்களை இருட்டிலே வைத்துக்கொண்டு, ஏன் முடிந்தால் ஆண்டவரையே இருட்டில் வைத்து I can live my life. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில், nothing in all of God's creation is hidden from God's sight. Everything is uncovered and laid bare before the eyes of him to whom we must give an account. சகலம் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாயும் நிர்வாணியமாய் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். என்னுடைய உள்ளான வாழ்க்கையில் எப்படி புதிதாக்கப்படுகிறது என்றால், ஆசை ஆண்டவரே, not only personal purity, and not only public integrity, but also a divine accountability. என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த கான்ஷியஸ்னஸ்ல நாம் வாழும் பொழுது உள்ளான மனிதன் அனுதினமும் மாற்றப்படுகிறான். இல்லையா, இந்த ஹோலினஸ்ல அனுதினமும் நாம் இயேசுவை போல மாற்றப்படுகிறோம். இட்ஸ் a divine process and it is a daily progress. தேவனை போல நம்மை மாற்றி வருகிறார். நம்பர் 3, மூன்றாவது பிரின்சிபல் என்னவென்று சொன்னால், லுக்கிங் அவுட்வர்ட். என்ன, முதலாவது லுக்கிங் அப்வர்ட், இரண்டாவது லுக்கிங் இன்வர்ட், மூன்றாவது லுக்கிங் அவுட்வர்ட். இப்போ பவுல் வெளியே காரியங்களை பார்க்கிறார். போராட்டங்கள், எதிர்ப்புகள், திருச்சபையில் உள்ள குழப்பங்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், எல்லா காரியத்தையும் அவர் பார்க்கிறார். இல்லையா, he sees all of that. அவரை எல்லா இடங்களிலும் அவர் நெருக்கப்படுகிறார், அதெல்லாம் பார்க்கிறாரு. ஆனால் எல்லாம் பார்த்துட்டாலும் அவர் என்ன சொல்றாரு, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் நாங்கள் என்ன பண்றது இல்லை, நாங்கள் உடைந்து போவதில்லை. we are not crushed. நாங்கள் நொறுங்கி போவதில்லை. நெருக்கப்படுறோம் ஆனால் நொறுங்கி போவதில்லை. அப்போ வெளியில பிரச்சனைகள்லாம் பார்க்கும் பொழுது பவுல் வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரு. நல்ல கவனிங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு சம் சார்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ப்ராஸ்பெரிட்டி டீச்சிங் குட் சே, இருக்கிற பிரச்சனை இல்லைன்னு சொல்லணுமாங்க. இல்லையா,
ஆமாம், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க எங்களுக்கு சொந்தத்தில் அந்த காலத்தில் ஒரு இண்டிபெண்டன்ட் பாஸ்டர் இருக்கும்போது நான் ஒரு முறை அவர்கிட்ட எனக்கு தலை வலிக்குன்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னா, இல்லை நீ தலை வலிக்குன்னு சொல்லக்கூடாது, ஆண்டவருடைய வார்த்தை உண்மை. ஆமாம், தலைவலி எனக்கு வராது, தலைவலி இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், தலைவலி இருக்கும் போது இல்லைன்னு சொல்றதே இல்லை, அது உண்மை இல்லாமல் தானே இருக்குது. ஏன்னு சொன்னால் many people think we should not recognize or acknowledge our suffering. நம்ம வாய் வார்த்தை எல்லாம் வெறும் பாசிட்டிவானதாக இருக்கணும். வேதம் அப்படி கற்றுக் கொடுக்கல, சரியா? Paul is recognizing his problems. Paul is laying bare all his suffering. He said, we are being hard pressed on every side. அப்படி சொல்றார் இல்லையா? We are perplexed. We are persecuted. We are struck down. எவ்வளவு பெரிய பெரிய வார்த்தைகள். நீங்கள் இன்னும் மற்ற அதிகாரங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த 2 கொரிந்தியரிலே நீங்கள் பார்ப்பீர்கள். அதில் பவுல் ஒரு லிஸ்ட் எல்லாம் போடுறாரு. 11 அதிகாரம் 12 முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லா லிஸ்ட் போடுறாரு என்ன பிரச்சனைகளுக்குள்ளாக போகிறார் என்று. ஆனால் முதலாவது அவர் அதை என்ன புரிந்துக்கணும், இந்த பிரச்சனை மத்தியிலே God's grace is sustaining Paul. இல்லையா? பவுலை அவர் வெளியில பார்க்கும் பொழுது என்ன ஆகிறதா? கர்த்தருடைய கிருபை பவுலை தாங்குகிறது. நல்ல கவனிங்க. உனக்கு எதிராக பிசாசானவன் செய்த காரியங்கள், உனக்கு எதிராக பல நேரம் கிறிஸ்தவத்துக்குள்ளே அல்ல சில நேரம் ஊழியத்துக்குள்ளே எதிரான செய்த காரியங்களினாலே நம் வாழ்க்கை நொறுங்கி போயிருக்க வாய்ப்பு உண்டு. எல்லா இடங்களிலும் நெருக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாமல் நம்மை அழித்து விட வேண்டும் என்று எதிராளிகள் எழும்பும் பொழுதும் தேவ கிருபை நம்மை தாங்கி பிடிக்கிறது. My dear brothers and sisters, that's our confidence. Today, that should be your confidence. எனக்கு எதிராக எழும்பினாலும் இல்லையா, உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால் ஒரு மதிலை தாண்டுவேன் சுவாமி. ஏனென்று சொன்னால் my confidence comes from God. God's grace is sustaining Paul. இல்லையா? எனவே பவுல் சொல்லுகிறார், நான் சோர்ந்து போறது. பிரச்சனை இருக்காப்பா, இருக்கு, பயங்கரமான பிரச்சனை இருக்கு, ஆனால் நான் சோர்ந்து போக மாட்டேன். because I'm experiencing in fresh new ways God's grace that is sustaining me. இரண்டாவது காரியம் பவுல் என்ன சொல்கிறார், not only God's grace is sustaining Paul but also God's grace is saving people. அவர் சொல்றாரு, அதான் 15வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், 15வது வசனத்துல இந்த கிருபை என்ன ஆகிறதா? 15வது வசனம் ஆங்கில வேதம் சொல்லுகிறது, grace is reaching more and more people. இந்த கிருபையானது அநேகரை இயேசுவண்டையில் இழுத்துக் கொள்ளுகிறது, தேவனுடைய நாம மகிமைக்காக. அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு, நான் ஏன் சோர்ந்து போறதில்லை, என் வாழ்க்கையிலே இயேசுவுக்காக நான் பாடுபடும் பொழுது நான் சோர்ந்து போக மாட்டேன். ஏனென்றால் இதன் மூலமாக நான் என்னை தியாக பலியாக கொடுத்து, நான் என்னை பலியா கொடுக்கணுமா, என்னதான் நறுமணம் மேலே போகுது இல்லையா, நேற்று பார்த்தோம். எனவே என்ன ஆகுது, நான் சோர்ந்து போவதில்லை, இதன் மூலமாக தேவன் மக்களை தம்மண்டையில் இழுத்துக் கொள்கிறார். தம்பி, உன் வாழ்க்கையில இயேசுக்காக நிற்கும் பொழுது பிரச்சனைகள் பாடுகள் வரதான் இல்லையா, அது தட் இஸ் a reality. அதை நம்ம மறந்துடக்கூடாது, தட்ஸ் a reality. ஆனால் அதன் மத்தியில் உன்னை தேவ கிருபை தாங்குகிறது, உன் தேவ கிருபை உன்னை பலப்படுத்துகிறது. சோர்ந்து போய் நீ இன்னைக்கு வந்திருந்தீனா, கர்த்தர் சொல்லுகிறார், my grace is sufficient for you. 3 முறை பவுலினுடைய இல்லையா நிழல் படுகிறதோ, அல்லது பவுலுடைய ஹேண்ட் கர்ச்சீஃபை யார் மேல போட்டா சுகம் கிடைக்குதோ, செத்து போனவர்களை உயிரோடு எழுப்பிய பவுல் 3 முறை he pleaded, இல்லையா, the word says he pleaded, அப்படின்னா மன்றாடுகிறார். ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த முள், the thorn in my flesh, please remove it God. 3 முறை please remove it God. ஆனால் தேவனுடைய பதில், my grace is sufficient for you. My grace is sufficient for you. ஒருவேளை யாராவது இன்றைக்கு இந்த முகாமுக்கு நீ வரலாம், உன் வீட்டில் நடக்கக்கூடிய காரியங்கள் அல்லது உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த பயங்கள் அல்லது உங்களுடைய ரிலேஷனல் ஃபேமிலிக்குள்ளாக உள்ள இஷ்யூஸ் அல்லது உன்னுடைய படிப்புக்குரிய காரியங்கள் அல்லது பணத்திற்குரிய காரியங்கள், ஐயோ என் ஃபீஸ் எப்படி கட்ட போகிறேன், ஐயோ இந்த மாதனுடைய பட்ஜெட்டை எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறேன், ஐயோ என் பிள்ளைக்கு நான் படிப்புக்கு என்ன செய்ய போகிறேன், ஐ do not know in what condition you have come in, but today the Lord says my grace is sufficient for you. என் கிருபை உனக்கு போதும்பா, ஏனால் உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் வெளிப்பட போகிறது. நீ மண் பாண்டந்தான்,
நீ எளிதிலே உடைந்து போகக்கூடியவன் தான், நொறுங்கி போகக்கூடியவன். ஆனால் உன்னை என் கிருபை தாங்கி பிடிக்கிறது, என் கிருபை உன்னை ஏந்துகிறது. எனவே நீ கலங்காதே. இந்த நாளிலே காலையிலே கர்த்தர், God wants to give this word to you. This is the good news, the word that comes from the Lord, that God is saying, my grace is sufficient for you. என் கிருபை உன்னை தாங்கும். அப்போ பவுல் வெளியில பார்க்கும்போது பிரச்சனையை பார்க்கிறாரு. ஆனால் அந்த பிரச்சனைகளின் மத்தியிலே முதலாவது தேவ கிருபை அவர்களை தாங்குகிறது. பவுலின் ஊழியமாக தேவ கிருபையினாலே மக்கள் ரட்சிக்கப்படுவதனாலே அவர் சொல்லுகிறார், நான் சோர்ந்து போவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை. லுக்கிங் ஃபார்வர்ட், என்ன முன்னோக்கிய பார்வை. முதலாவது லுக்கிங் அப்வர்ட், அப்புறம் லுக்கிங் இன்வர்ட், அடுத்தது லுக்கிங் அவுட்வர்ட், அப்புறம் லுக்கிங் ஃபார்வர்ட், முன்னோக்கிய காரியம். நமக்கு 17வது வசனத்திலிருந்து 5வது அதிகாரம் 10வது வசனம் வரைக்கும் இது போகுது. பட் we have to just shorten ourselves. So எனவே நான் ஒரு சில காரியங்கள் குறிப்பிடுகிறேன். அவர் அந்த 17வது வசனத்தில் சொல்ல பாருங்க, நம்ம இப்போ அதிசீக்கிரத்தில் நீங்கி போகிற இந்த பாடுகளை யோசிக்கும் போது இந்த உலகத்தையும் அவர் வரப்போகிற நித்திய வாழ்க்கையும் கம்பேர் பண்றார். He is comparing and contrasting the earthly and the eternally. அந்த இரண்டு காரியங்களையும் அவர் கம்பேர் பண்ணும்போது சொல்றாரு, அந்த முடிவற்ற நித்தியத்தை பார்க்கும் பொழுது இந்த காலம் அதிசீக்கிரம், அதுவும் நீங்கி போகக்கூடிய லேசான உபத்திரம். ஏன்னா மகிமை நம்மில் வெளிப்பட போகிறது. This light and momentary suffering is nothing in compared with the eternal glory that far outweighs them all. நம்மில் வெளிப்படும் மகிமை, earthly adversity versus eternal glory. நீ earthly adversity பார்த்துட்டே இருந்தீங்கன்னா சோர்ந்து போயிடுவ. ஆனால் உனக்குள்ளாக வரப்போகிற மகிமை, eternal glory நீ பார்க்கும் பொழுது நீ தைரியமாக முன் செல்வாய். என்ன சூழ்நிலை ஆனாலும் சரி, நீ பார்க்கக்கூடிய காரியங்கள் அவர் சொல்லுகிறார், the thing that is seen is temporary. நம்ம படும் பாடுகள் is temporary, ஆனால் there is something permanent. Let us fix our eyes on Jesus, the author and perfecter of faith. நம்முடைய கண்களை நித்தியத்தின் மீது பதித்து நாம் நம் ஓட்டத்தை ஓடுவோம். Let's live in the light of eternity. நித்தியத்தின் வெளிச்சத்திலே நாம் இந்த உலகத்திலே நாம் ஓடுவோம் என்று சொல்லி, எனவே நான் சோர்ந்து போவதில்லை. 5வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆரம்பிக்கும் போது மரணத்தை குறித்து எழுதுகிறார். இந்த பூலகத்திற்குரிய வீடு, அதாவது என்னுடைய சரீரம் கொஞ்ச நாள்ல செத்து போயிடும், ஆனால் அழிவில்லாத முடிவில்லாத நித்தியமான மகிமையான ஒரு இடத்தை எனக்கு அவர் ஆயத்தப்படுத்துகிறார். சரியா? இட்டர்னல் க்ளோரி, இட்டர்னல் டெஸ்டினி, இட்டர்னல் டைம் வித் காட். அதை நீ பார்க்கும் பொழுது உனக்கு இந்த ஓட்டத்தை ஓட, ஆண்டவரின் பலத்திலே ஓடி முடிக்க உனக்கு ஒரு உற்சாகம் வரும். ஒரு உண்மை சம்பவத்தை நான் கூறி நான் முடிக்கிறேன். நான் சமீபத்திலே இந்த மிஷன் கான்ஃபரன்ஸ் சிஎம்சியில் நடைபெறும் ஷைலோ என்கிற மிஷன் கான்ஃபரன்ஸில் பேசுறதுக்காக போயிருந்தேன். மிக அருமையாக ஏற்பாடு செய்யப்பட்ட கான்ஃபரன்ஸ். ஏறத்தாழ 1300 மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் கேதர்ட் தேர். அப்பொழுது அவர்கள் ஐடா ஸ்கடர், சிஎம்சியை நிறுவிய ஐடா ஸ்கடருடைய தாத்தா, அவருடைய கிராண்ட் ஃபாதரை குறித்து, அவர் தான் முதலாக அங்கு வருகிறார், அவருடைய வாழ்க்கை குறித்து ஒரு சில காரியங்களை அங்கு நான் கற்றுக்கொண்ட பொழுது என்னை அது ஆழமாக பாதித்தது. ஏனென்று சொன்னால், இந்த மனிதர் he is called as John Scudder the first. சரியா? இவர் ஒரு 1793வது ஆண்டிலே அமெரிக்காவிலே பிறக்கிறார். அவர் சிறு வயதிலே he was a brilliant young man. He was born in 1793. அவர் பிரின்ஸ்டன் காலேஜில் ஃபர்ஸ்ட் ஒரு இறையியல் படிப்பு படிச்சுட்டு பின்பு ஒரு நியூயார்க் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸுக்கு போய் அங்கு he gets his doctoral degree, மெடிக்கல் டிகிரி. மிக குறுகிய காலத்திலே புகழ் பெற்ற அவர் ஒரு மெடிக்கல் டாக்டராக நியூயார்க்கில் இருக்கிறார். அவருக்கு வயசு அப்போ 23, 24 இருக்கும். ஒரு நாள் ஒரு பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டில் ஒரு டிராக்ட் இருக்குது. அந்த டிராக்டை எடுத்து இவர் பார்க்குறாரு. அந்த டிராக்டில் என்ன எழுதியிருக்குன்னா, இயேசுவை பற்றி இன்னும் அறியாத மில்லியன் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த டிராக்டில் இருக்கு. இவர் அந்த டிராக்டை அப்படியே வாசிக்க ஆவியானவர் அவருக்குள்ளே கிரியை செய்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, ஐயோ இவ்வளவு வேறு இயேசுவை தெரியலன்னா we must do something about it அப்படின்னு சொல்றாரா. அப்போ ஆவியானவருக்குள்ளே சொல்றாரா, why don't you do something about it? நீ ஏதாவது செய்ய வேண்டியது தானே. அப்போ பவுலடியார்
இயேசுவானவரிடம் சொன்னதை போல நேற்று தினம் சொன்னாலே ஆக்ஸ் 20:10 போல சொல்றாரு, லார்ட் வாட் வுட் யூ வாண்ட் மீ டு டு? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? யூ மஸ்ட் கோ டு பிளேஸ் வேர் பீப்புள் ஹவ் நெவர் ஹர்ட் த காஸ்பல். சுவிசேஷ கேள்விப்படாத இடத்திற்கு நீ செல்ல வேண்டும். எனவே அவர் இந்தியாவிற்கும் பின்பு இலங்கைக்கும் அவர் மிஷனரியாக வருகிறார். He was the first medical missionary sent out by the American Board of Commissioners for Foreign Missions. முதலாவது மெடிக்கல் மிஷனரியாக அமெரிக்காலேருந்து வராரு. அவரும் அவர் மனைவி 2 வயசு குழந்தை மரியா. they come and ஷிப்பில் கல்கட்டாக்கு இறங்கி, அப்போ வில்லியம் கேரி அங்கே இருக்கிறார். ஸோ அவர் கூட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது சடன்லி அவருடைய மகளுக்கு டிசென்ட்ரி வருகிறது. என்ன என்று அவர் உணர்வதற்குள்ளாக ஓரிரு நாட்களிலே அவருடைய 2 வயசு குழந்தை மரியா மரித்து போகிறாள். பலர் யோசித்தாங்க, அவருடைய பெற்றோர்கள் யோசித்தாங்க. ஏன்னா இவர் அமெரிக்கா விட்டு வரும்போது அவங்க அப்பா ஒரு பெரிய வெல்தி லாயர். அவர் சொன்னார், நீ மிஷினரியா போனீனா, நீ டாக்டரா இங்கே இல்லாமல் நீ போனீனா, நீ என்னுடைய மகனே இல்லை, என் சொத்து உனக்கு எதுவும் கிடையாது, நீ அப்படியே போ அப்படின்னு அனுப்பி விட்டார் அப்பா. அப்போ எல்லாரும் யோசித்தாங்க, இவர் ஊருக்கு திரும்பிடுவார். அப்போ அவர் சொன்னாரா, இந்த கடினமான சூழ்நிலையிலும் நான் தொடர்ந்து இயேசு கொடுத்த அழைப்பிலே நான் முன் செல்லுவேன். மனைவியை கூட்டிட்டு இலங்கைக்கு போறாங்க. அங்குள்ள தமிழர்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிறார். அடுத்த ஒரு குழந்தை பிறக்குது. பிறந்த உடனே கொஞ்ச நாள்ல பிறந்த குழந்தை மரிச்சிருது. 3வது குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையும் மரித்து போகிறது. யோசித்து பாருங்க, எவ்வளவு பாடுகள். நான் இயேசுவே உமக்காகத்தானே வந்தேன், உம்முடைய ஊழியத்துக்காகத்தானே வந்தேன், நான் திரும்பி போராண்டவரே இல்லைங்க. தொடர்ந்து தொடர்ந்து ஆண்டவருக்காக தன்னுடைய தலை சிறந்ததை கொடுக்கிறார் இந்த தேவ மனிதன். அதன் பின்பு அவருக்கு ஆண்டவர் 10 குழந்தைகள் கொடுக்குறாங்க. சரியா? இந்த 10 குழந்தைகள், இந்த குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் பொழுது ஒரு 5 வயசு 6 வரும்போது 2 பேராக அவங்கள என்ன பண்ணிடுவார், அமெரிக்காவுக்கு அனுப்பி விட்டுருவார். போய் நீங்கள் அங்கெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி. அந்த காலத்தில் என்ன நடக்குது அவங்களுக்குலாம் இவங்களுக்கு தெரியாது. இவர் அமெரிக்காவுக்கு 23 வருஷமாக போகவே இல்லை. ஆனால் அவங்க குழந்தை அங்கே போகுது, பல கஷ்டங்கள் மத்தியில் படிக்குது. ஆனால் என்ன நடைபெறுது என்றால், கர்த்தர் அந்த பிள்ளைகளை பார்த்து கொள்ளுகிறார். அந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய வழியிலே வளர்ந்து பின்பு அதே பிள்ளைகள் நம்ம தேசத்திற்கு மிஷனரிகளாக திரும்பி வருகிறார்கள். இவர் 36 ஆண்டுகள் இந்தியாவிலே பணியாற்றி விட்டு மரித்து போகிறார். 36 ஆண்டுகள். அவர் மரித்த பின்பு இன்றைக்கு அவர்கள் கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது சொல்லுகிறார்கள், இந்த ஒரு மனிதனின் கீழ்ப்படிதலினாலே அவருடைய பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகள் சொந்தக்காரர்கள் ஏறத்தாழ 40 பேர் நம்முடைய தேசத்திற்கு தங்களை அர்ப்பணிப்பதற்காக, நம்முடைய தேசத்திற்கு ஊழியத்திற்காக வந்தார்கள். 40 people, the siblings of John Scudder the first, have come to India to serve our country, and they have give a combined 1074 years of service to our nation. 1074 ஆண்டுகள் combined service அவர்களுடைய குடும்பம் மாத்திரம் கொடுத்திருக்கு நம்முடைய இந்திய தேசத்திற்காக. 2 வயசு குழந்தை மரிச்ச உடனே ஏன் ஆண்டவரே இதுக்கு திரும்பி போயிருக்காங்க இல்லையா? ஆனால் அவர் சொல்லுகிறார், ஆகையால் நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை. லுக்கிங் அப்வர்ட், லுக்கிங் இன்வர்ட், லுக்கிங் அவுட்வர்ட் and looking forward. நம்முடைய நித்தியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது சோர்ந்து போகாதீர்கள். இந்த உலகத்திலே எதிர்ப்புகள், உலகத்திலே பாடுகள், உலகத்திலே தேவனுக்கு பிரியமற்ற மக்கள் பணக்காரர்கள் செழித்து போவதை போல் காணப்படலாம். But you and I, when we fix upon eternal reality, மரணத்தை குறித்த கூட பயம் இல்லை இல்லையா? ஏன்? Because death is just a door through which we pass on into eternity. மரணமானது நமக்கு ஒரு கதவு தான் இல்லையா? அது திறந்து நித்தியமான வாழ்க்கைக்குள்ளாக போவதனாலே மரணத்தை குறித்தும் தேவ பிள்ளைக்கு பயமில்லை. Because you and I, we do not walk towards our grave, but we walk towards our glory. நீயும் நானும் மரணத்தை நோக்கி பயணிக்கவில்லை, மகிமையை நோக்கி பயணிக்கிறோம். இந்த கான்ஃபிடன்ஸ் வரும் பொழுது நீ யாரு முன்னாடியும் தைரியமா எந்திரிச்சு நிற்ப. மிஞ்சி போனால் என்ன செய்வ? at the end of the day மரணம் தானே. ஆனால் இந்த மரணத்துக்கு பின்பு மகிமை. அப்படின்னா இன்னைக்கு காலையில் நீங்கள் சோர்ந்து போய் ஒருவேளை யாராவது நம்ம எங்கள் மத்தியில் இருந்திருந்தா, the Lord wants to encourage you. My grace is sufficient for you. பயப்படாதே என் மகனே, பயப்படாதே என் மகளே, I am with you. Keep going, I am with you. நீ சாதாரண மண் பாண்டம் எனக்கு தெரியும், ஆனால்
இந்த களிமண்ணானது அந்த குயவனின் கரத்தில் இருக்கும் பொழுது அதை அவர் பயனுள்ள பாத்திரமாய் வணைகிறார். இந்த மண் பாண்டம் தான், ஆனால் இந்த மண்ணானது களிமண் அவர் கரத்தில் இருக்கும் பொழுது, அப்ப இன்னைக்கு காலையில நம்ம சொல்லாமா, சுவாமி, I am like a clay in the hands of a master potter. உம்முடைய கரத்திலே களிமண்ணாக என்னை தருகிறேன் சுவாமி. உம்முடைய சித்தம் போல என்னை வணைந்திருளும் ஐயா. உம்முடைய பிரியம் போல வணைந்திருளும். என்னை உமக்காக, உம்முடைய ராஜ்யத்தின் நோக்கத்திற்காக என்னை பயன்படுத்தும் சுவாமி. அதற்காக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். Will that be your prayer today? Let's close our eyes and pray. கண்களை மூடி நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேவனே, மனிதன் முகத்தை பார்க்கிறான், நீர் எங்கள் இருதயத்தை பார்க்கிறீர் சுவாமி. யாரெல்லாம் இந்த காலை நேரத்திலே தேவ பிள்ளைகள் ஆண்டவரே இந்த இடத்திலே வந்து அமர்ந்திருந்து உம்முடைய வசனத்தின் சத்தத்தை கேட்கும்படியாக வந்த இந்த பிள்ளைகளையா, ஆனால் இருதயத்திலே வேதனையோடு, கண்களில் கண்ணீரோடு, யாருக்கும் தெரியாத நேரங்களிலே இதோ என் படுக்கையை நான் கண்ணீரினால் நினைக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்வதைப் போல அருமையான உம்முடைய பிள்ளைகள் வேதனையோடும் மன பாரத்தோடும் இந்த காலையிலே வந்திருந்தால், ஜீவனுள்ள தேவனே, நீ உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் சுவாமி. இந்த மகத்துவமான வல்லமை தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படியாக, உலகம் காணும்படியாக இந்த பிள்ளைகளை பலப்படுத்தும் ஐயா. இவர்களை சரி செய்யும், சீர் செய்யும், ஸ்திரப்படுத்தும் சாமி, கூர்மைப்படுத்தும், உம்முடைய ராஜ்யத்திற்கு பயன்படுத்தும் ஐயா. சோர்வில் இருந்து வெளியே கொண்டு வரும் இயேசுவின் நாமத்தினாலே. யாரெல்லாம் சோர்விலே, டிப்ரெஷனிலே, மன அழுத்தத்தில் இங்கு வந்திருந்தாலும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே நீர் அந்த கட்டுகளை உடைத்து போட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. உடைய பிள்ளைகளை விடுவியும் இந்த நாளிலே. சந்தோஷத்தோடு, தைரியத்தோடு, வைராக்கியத்தோடு இயேசுவுக்காய் வாழ உழைக்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.